போடுறா வெடியே அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் வந்து சரியான தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை மக்களே, முதல் முறை. இதுக்கு முன்னாடி ரெட் கார்டு கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 பேருக்கு ஒன்றா ரெட் கார்டு கொடுத்ததே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் பிக் பாஸோடைய வரலாற்றிலே முதல் முறையாக பார் அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் ரெட் கார்டு கொடுத்து ஒன்றா 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ கடைசி நேரத்தில் பதைக்கக்கூடிய காட்சிகளாக வந்துருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெலாம் வந்து பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேருக்குமே வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க வாயால் வர வைக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு டேரிங்காக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு குறும்படமெல்லாம் போட்டு சிறப்பாக செஞ்சு விட்ருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா கமருதீன் அவர்களாக வந்து லிட்ரலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே, கமருதீனும் பார்வதியும் சாண்ட்ரா அவர்களை கீழே தள்ளி விட்டு அவங்க அதாவது பிக்ஸ் வந்து ஒரு மாதிரி துடிச்சிட்டு வந்து இருந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் அரோரா கதறிட்டு வந்து இருந்துட்டுருக்காங்க. திவ்யா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் இருக்காங்க பாருங்கள், விக்கல்ஸ், விக்ரம், வினோத், அதுக்கப்புறம் சபரி, இவங்கெல்லாம் வந்து கதறி துடிக்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி பிக் பாஸை வந்து கூப்பிட்றாங்க. ஃபிக்ஸ் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணார். அந்த ஆள் உட்காந்து பார்த்துட்டே வந்துருக்காரு. ஏன்னா அவ்வளோ இன்டென்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் வந்து போயிட்டு இருந்தது. டக்குன்னு வந்து தூக்கிட்டு போய் மெடிக்கல் ரூமில் வந்து போட்டாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டுங்க மக்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ ரெட் கார்டு வந்து கொடுக்கப்பட்டது அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து கிடையாது. ஏன்னா கமருதீனுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டே வந்துருந்தாப்புல தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது, இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறது, கேவலமாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, அடிக்கிறதுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி பல தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் பண்ணியிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே பல தடவை பண்ணியிருக்காரு. யாருக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்வதிக்காக பண்ணியிருப்பார், இல்லை பார்வதி கிட்ட பண்ணியிருப்பார். ஸோ இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் பண்ணது யார்கிட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அரோரா கிட்ட பண்ணாங்க, அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட பண்ணாங்க. அரோரா அவர்கள் வந்து அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்ச தீயில தண்ணியை ஊற்றுற மாதிரி கொஞ்சமாக பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க அரோரா. என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு வந்து பயமாக இருக்குது, கமருதீன் கிட்ட பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது, அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவன் அப்படி தான் வந்து சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு அகேனஸ்ட்டாக நம்ம எந்த பாயிண்ட் எடுத்து வச்சாலையும் உடனே அவன் ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறான், ரொம்ப கேவலமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்கள் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அதே போல் நிறைய டாக்ஸிக்கான விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நடந்துட்டு தான் இருக்குது மக்களே. கண்டிப்பாக வந்து நடந்துக்கிட்டு தான் வந்து இருந்துட்டுருக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் இவங்க 2 பேரும் வசமாக மாட்டிட்டாங்க. இதுக்கு மேலே மக்களால் இந்த ஷோவை பார்க்க முடியாது. இதுக்கு மேலே மக்களால் என்ன சொல்கிறது, இதை வந்து சாஃப்ட் கார்னரோட வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் மக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் கார்டு கொடுக்கும்போது அப்படியே கொண்டாடுறாங்க, லிட்ரலாக கொண்டாடுறாங்க. இப்போ பார்வதி பண்ணாக்க வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சொட்டு நியாயமாவது வந்து இருக்கும், கொஞ்சமாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நியாயத்தோடு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களாக கண்டுபிடிச்சி சொன்னால் மட்டும்தான் உண்டு. ஆனால் அது வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது என்னடா இவன் அன்வான்டாக பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆரம்பத்துலேருந்து இவங்களும் டாக்ஸிக், அப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக். இந்த சீசன் நாசனமாக போனதுக்கு மிகப்பெரிய பில்லராக இருந்தது இவங்க 2 பேரும் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட வேலைகளை தான் இவங்க 2 பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே டாக்ஸிக் 18+. அரோரா அவர்கள் வந்து இருந்தாங்க, அது வேறு விஷயம். அவங்க இப்போ வந்து மாறிட்டாங்க. துஷார் எவிக்டாக வெளியே போயிட்டார், அதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. நான் இட்ஸ் மீன்ஸ் 18+ கண்டென்ட்டை வந்து சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? பட் இவங்க 2 பேரும் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, முகத்தில் ஒரு சொட்டு பயம் இல்லை. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கமருதீனாவது வருத்தப்பட்ட மாதிரி வந்து இருந்தாப்படே, மச்சான் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கடா, அவங்க அப்படி பண்ணிட்டாங்கடா, அதனால தானே நான் இப்போ இப்படி பண்ணோம், அவங்க வந்து என்ன மயக்கம் போட்டு விழுவாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா, இல்லை வந்து ஃபிக்ஸ் வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியுமா, அட்லீஸ்ட் அவராவது வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ப்ரெசிவாக சில விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பதிவு பண்ணார். பார்வதிலாம் லிட்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஞ்சன்ஸ் டு த கோர். நிஜமாகவே சொல்கிறேன், அந்த காருக்குள்ளே சாண்ட்ராவை வந்து தள்ளும்போது அவங்க பண்ண ஆக்ஷன்ஸை லிட்ரலாக வந்து ஏற்றுக்கவே முடியாது. இப்போ கூட நீங்கள் போய் எபிசோடை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இல்லைனா லைவ் ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸை வந்து பாருங்கள். அதெல்லாம் அவ்வளோ ஆக்ரோஷத்துலேயும் உச்சம் மக்களே, ஆக்ரோஷத்தோடைய உச்சம். சரி, அது தள்ளி விட்டது உங்களுடைய கேமாக கூட வந்து இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நடந்ததை வந்து என்ன சொல்கிறது, அதுனா நார்மலைஸ் பண்ணுற விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்கிறதுலே ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இவங்கள காமருதீன் அப்படின்னு வந்து சொன்னாங்க, பண்ணிட்டு வந்து சுற்றிட்டு இருக்கீங்க பாத்ரூம் அப்படின்னு சொல்லி.
ஸோ இதுக்கே நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி பேசிக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில வீடியோஸில் வந்து பேசியிருந்தேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கும் லைஃப் இருக்குல்ல, எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கும் வந்து கெரியர் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அது அவங்களுடைய பர்சனல், அதை பற்றி அவங்க பேசியிருக்கக்கூடாது. அதுவும் பார்வதி அவர்கள் வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து இந்த பர்சனல்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நாய் குறைக்கும் போது என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து பொது வெளியில் காமருதீன் பாத்ரூமாக நீங்கள் காமம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் வந்து சொன்னதை நான் தப்பாக சொன்னேன். ஓகேவா? பட் அதெல்லாம் தாண்டி பயங்கரமாக ஹர்ட் பண்ணியிருந்தார் கமருதீன். அது வேறு விஷயம். உங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு, நீங்கள் என்ன காமம் பண்ணாமலே குழந்தை பெற்றுட்டீங்களா, பிரச்சனை கூட நீங்கள் காமம் பண்ணது இல்லையா, என்னடா வார்த்தைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் புலம்பி தள்ளியிருப்பேன் ஒரு 15 நிமிஷம். என்னால் முட்டில மக்கள் இதை பார்க்க முடியல. லிட்ரலாக சொல்கிறேன். பதைக்கக்கூடிய ஒரு காட்சி. நீங்கள் இந்த எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருந்திருக்காது. நீங்கள் இப்போ கூட யோசிக்கல, என்ன நினச்சிட்டேன், என்ன ஆயிடுச்சு அப்படி, பார்வதி அப்படி என்ன பண்ணிட்டாங்க, கமருதீன் என்ன பண்ணிட்டாங்க, எதுக்காக இப்போ ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க எபிசோட் பார்க்கக்கூடிய ஆட்கள். லைவ்ல எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லிட்ரலாக சொல்கிறேன், அங்கே நடந்த சீனே வேறு மக்களே. அவ்வளோ என்ன அட்ராசிட்டி தெரியுமா, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மக்களே. எனக்கெல்லாம் வந்து லிட்டரலாக ஒரு மாதிரி என்ன பாருங்க, சொல்ல கூட வரல. அவ்வளோ ஒரு வேதனை, ஒரு மாதிரி ஒரு பயம், பதட்டம், நெஞ்சு படான்னுச்சு எனக்கு. லிட்டரலாக நான் சொல்கிறேன். என்னாச்சு ஏதாச்சு, சாண்ட்ரா கீழே மயங்கி விழுந்துட்டாங்க, அது கூட ஓகே. இந்த பக்கம் அரோராவெல்லாம் கத்துறாங்க. அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே கத்துறாங்க பயத்தில், கதறாங்க மக்களே. அப்படியே அதெல்லாம் சத்தியமாக பார்க்க முடியாது. 3 பேர் அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடிடுறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. சாமி பார்க்க முடியல. அதுக்காக ரெட் கார்டு கொடுத்தது தப்பே கிடையாது. எனக்கு என்னென்னா, இதெல்லாம் டூ தி எர்லியராகவே கொடுத்துருந்துருக்கணும். 2வது வாரம் 3வது வாரமே கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த சீசன் உருப்பிட்டுருக்கும், கொஞ்சமாவது உருப்பிட்டுருக்கும். லிட்ரலாக சொல்கிறேன். அந்த டாக்ஸிக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். அதை பார்த்தாவது 4 பேர் திருந்திருப்பானுங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவனும் ரொம்ப உத்தம கொஞ்சம் அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது. ஓகேவா? எல்லாரும் பண்ணிட்டு தான் வெளியே போயிருக்கானுங்க. திவாகரை எவிக் பண்ணி அனுப்பிச்சது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான். என்ன இவர் டாக்ஸிக்காக இல்லை, அந்த கேஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் சம்மந்தமே இல்லாமல் எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி கூட வந்து ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ்லேயே கூட எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருந்துருக்கலாம் கமருதீனை. ஏன்னா ஓட்டிங்ஸ்லடா வெளியே போடா வேணா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா கூட யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் 90 நாள் வர வச்சு கெட்டா ஒன்று வெட்டினாங்க பாருங்கள். மொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு விருந்து போட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மொத்தம் தமிழ்நாட்டுக்குமே ஒரு இருந்து. ஆனால் இவங்களோட லைஃப்பை நினச்சா தான் மக்கள் எனக்கு ரொம்ப வருத்தமாக வந்திருக்கு. இதில் விஜய் சேதுபதி வேறு, நீங்கள் போய் உங்கள் அக்கா கிட்டே சொல்லுவீங்களா, சாண்ட்ராவை நான் காலில் எட்டி உதைச்சேன், அவங்க கீழே போய் விழுந்தாங்க, அப்போ கயிறை பிடிச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து பயங்கர சிரிப்பாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருல. சூப்பர் இல்லை? அப்புறம் பார்வதியை கேட்குறாங்க, உங்கள் அம்மா கிட்டே போய் சொல்லுவீங்களா, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், இப்படிப்பட்ட ஒரு கேமை நான் விளையாடினேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது. நாக்கப்படுங்கிற மாதிரி எனக்கு கேள்விகள் இதெல்லாம். ஆனால் விஜய் சேதுபதிக்கு ஒரு ஆட்ஸ்அப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பிரேவான ஒரு டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை மக்களே. இவங்க 2 பேருடைய வாழ்க்கை அவ்வளோதான். இங்கேருந்து அவங்க மேலே எழுந்து வர்றதுக்கு பல வருஷம் ஆகும். ஆனால் மக்கள் மறக்கவே மாட்டாங்க அது, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. என்னத்தை போங்க, வாழ்க்கையே இழந்துட்டிங்களடா அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. இதில் ரொம்ப வருத்தப்பட போகிறதே கானா வினோத் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? சபரிக்கும் பெருசாக வந்து அட்டாச்மெண்ட் இல்லை கமருதீன், அதே போல் விக்ரமுக்கும் அட்டாச்மெண்ட் இல்லை, சுபிக்கோ அரோராவுக்கு இருக்குது. ஓகேவா? பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், வினோத் ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்புல. காலையில் கூட திட்டுன்னு திட்டினாருங்க அந்த மனுஷன். வேணாடா அவள் கூட சேராதடா, மொத்த பழியும் உன் மேலே வருது, நீ எப்படி இருந்த, நீ எப்படி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டுன்னு வந்து திட்டிருந்தார். கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருந்தா கரெக்டாக வந்துருந்துருக்கும். போங்கடா டே, நீங்கள்லாம் என்னடா, நீங்கள்லாம் டெலிவிஷனில் இருக்கீங்க, ஒரு செலிபிரிட்டி, நீங்கள்லாம் என்னடா டே, என்ன கொஞ்சம் கூட ஒரு டீசன்சி இல்லை, டிசிப்ளின் இல்லை, தேரி அப்படின்னு காரி துப்புற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படியாடா உங்கள் கேரக்டரை வந்து வடிவமைச்சு இப்படிலாம் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பீங்க. என்னடா மனுஷனுங்க நீங்கள்லாம் மக்களே, முடியல மக்களே. ஆனால் இது ஆரம்பத்துலேருந்தே சரி பண்ணியிருந்துருக்கலாம். லிட்ரலாக நான் சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்தே சரி பண்ணியிருக்கலாம். இந்த பக்கம் மேக்கர்ஸோடைய பிரச்சனையும் வந்து இருக்குது, தப்பும் வந்து இருக்குது. இல்லைன்னா நான் வந்து சொல்லவே மாட்டேன், சொல்லவும் கூடாது. ஓகேவா? ஏன்னா இது ஆரம்பத்துலேயே கண்டிச்சு ஏம்மா இதெல்லாம் குழந்தைங்க பார்க்கக்கூடிய ஷோ, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாக்கா அட்லீஸ்ட் கொஞ்சம் சேஞ்சாவது பண்ணிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுக்கு தான் விஜய் சேதுபதி வந்து சொன்னாப்பில்லையே 2வது வாரமோ 4வது வாரமோ என்னமோ என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா? குழந்தைங்க பார்க்கக்கூடிய ஷோனாக்கா, ஏம்மா குழந்தைங்க பார்க்கக்கூடிய ஷோனா ரிமோட் உங்கள் கிட்ட தானே வந்து இருக்குது, அதை மாற்றிட்டு போங்கன்றாரு. அப்படி சொன்னாருங்க அவர். ரிமோட் உங்கள் கையில் தானே இருக்குது, சேனலை மாற்றுங்க, உங்கள் கையில் தானே இருக்குது, எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாப்புல. ஸோ
என்ன சொல்கிறது, பலியாடாக்கப்பட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறதா, இல்லை வந்து மேக்கர்ஸை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது ப்ளேம் பண்ணுறதா அப்படின்றது தெரில. பட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து இருந்திருக்கணும். பார்வதியாக இருக்கட்டும், கமருதீனாக இருக்கட்டும், அவங்க கண்ட்ரோல்லே இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக ஆகிட்டாங்க. இந்த பார்வதி கூட யாராவது ஒரு ஆள் சைன் அப் தட்டுறதுக்கு இருந்தாக்கா இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கமருதீன் இப்போ வந்து மாட்டிக்கிட்டாப்புல. அதுக்காக கமருதீன் ரொம்ப ஓகியம் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது மக்களே, அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. ஒஸ்ட் டு த கோர். எண்ட் ஆஃப் தி டே முடிச்சு விட்டாங்க, அவ்வளோதான். 2 பேரும் போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியே கொண்டாடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே. ஸோ நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.